அனைவருக்கும் வணக்கம். நான் தேவி நாகப்பன். இன்றைக்கு என்னுடைய டின்னர் வித் டிடி ஷோக்கு வருகை தந்திருக்கவங்க எல்லாரையும் வருக வருக நான் வரவேற்கின்றேன். இன்னைக்கு ஷோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் கொஞ்சம் ஒரு பேண்டமிக் ரிலேட்டடான ஒரு ஷோ. பட் ஆனா இதையும் நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம ஜாலியா அவங்க கூட பேசணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அந்த மாதிரி தான் நாங்கள் கொண்டு போகலாம்னு நினைக்கிறோம். எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் பேண்டமிக் அது இதெல்லாம் நினைச்சாவே கொஞ்சம் பயமா இருக்கும். அதனால அதை பத்தியே நம்ம பேசாம கொஞ்சம் ஜாலியா பேசணும் அப்படிங்கிறது தான் இனி மோட்டிவ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை நாங்க முயற்சி பண்றோம். இன்னைக்கு என்னுடைய கெஸ்ட் 2 பேரை பத்தி நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேச விருப்பப்படுகின்றேன். ஒருத்தர் வந்து முருகன் வந்து நியூ ஜெர்சியை சேர்ந்தவர், என்னோட ஃப்ரெண்ட் உமா அவங்களுடைய ஹஸ்பண்ட். இவரை வந்து எனக்கு ஒரு 5 இயர்ஸா தெரியும். இவர் வந்து பேசுறப்பவே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சும்மா அப்படி போற போக்குல அப்படியே நகைச்சுவையோட அப்படியே அள்ளி தெளிச்சுட்டே போவாரு. ஸோ அதனால நான் அவர்கிட்ட பேசுறப்ப சொன்னேன், நீங்க என்னோட ஷோவுக்கு வரணும், அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மேட்டரை பத்தி பேசுற அன்னைக்கு உள்ள ஒரு ஷோல வந்தீங்கன்னா ரொம்ப கலகலப்பா போயிட்டு இருக்கும். அந்த மதுரைக்கே உள்ள ஒரு சின்ன குசும்பு ஒரு இதெல்லாம் இருக்கும் அவர்கிட்ட. இவர் வந்து அப்கோர்ஸ் எல்லா இந்தியன் தேசி மக்கள் பண்ற மாதிரி இவரும் ஐடில தான் இருக்கிறாரு. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்து இங்க ஐடி லைன்ல இருக்கிறாரு. லீட் டெவலப்பரா ஒரு லீடிங் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் முருகன். வணக்கம் முருகன். வணக்கம் தேவி. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இன்னைக்குலாம் ஒண்ணும் இல்லையே, நல்லா ஜாலியா நிம்மதியா வந்திருக்கீங்க இல்லையா? ரொம்ப ரிலாக்ஸ்டா அப்படியே இதா இருக்கு. வெரி குட், சூப்பர். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப தூரம் எல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம், வீட்லயே தான் வேலை பார்த்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இப்போதைக்கு நாங்க டிராவல் பண்றோம்னா கார்ல வந்து இந்த குறைஞ்சபட்சம் அந்த குரோசரி ஸ்டோர் பிளஸ் வந்து எங்கேயாவது வாக்கிங் போறது, அது ஒரு இப்போ எல்லாம் ஹைக்கிங் வேற கொஞ்சம் ஆட் ஆயிடுச்சு, பிளஸ் பீச்சுக்கு போறது, இந்த மாதிரி. அவ்வளவுதான். சரி. அப்படின்னு படிக்கிறது. வெரி குட். சோ நம்ம உங்க கூட இன்னைக்கு இணைய போற இன்னொரு விருந்தினரையும் வெல்கம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் முருகன். ஓகே, ஷூர். இவங்க வந்து டாக்டர் மீனா ராஜேந்திரன். இவங்க எல்ஏல இருக்கிறாங்க. எல்ஏல வந்து ஷி இஸ் பிராக்டிசிங் சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் அவங்க வந்து ஷி ஹஸ் டன் ஹர் ரெசிடென்சி இன் யூனிவர்சிட்டி ஆஃப் நெவாடா. அதுக்கப்புறம் ஃபெலோஷிப் வந்து யூஎஸ்சிஎஃப் சான் பிரான்சிஸ்கோல பண்ணிருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க அப்பா அம்மா அவங்க மூலமா தான் எனக்கு வந்து மீனாவை தெரிய வந்தது. ஸோ லெட்ஸ் வெல்கம் மீனா, டாக்டர் மீனா ராஜேந்திரன். ஹாய் மீனா, வெல்கம் டு மை ஷோ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். வெல்கம் மீனா. வெல்கம். உங்களுக்கு இப்ப 5 o'clock தான் ஆகும்னு நினைக்கிறேன், 5:30 தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஆபீஸ்ல இருந்து எங்களுக்காக ஏர்லியா வந்ததுக்கு நன்றி. வீட்ல இருந்து ஒர்க் பண்றீங்களா இல்ல நீங்க வீட்ல இருந்து ஒர்க் பண்றீங்களா? ஓகே, வெரி குட். சோ எப்படி போயிட்டு இருக்கு எல்லைலாம், எப்படி போயிட்டு இருக்கு இப்போ? The same as everywhere else. நாங்களும் தான் இருக்கோம் யூசுவலா. அந்த சான் பிரான்சிஸ்கோ ஆரிகன்ல எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஃபயர் பிரச்சனை அதெல்லாம் அவ்வளவு கிடையாது இல்ல? இருந்துச்சு, இந்த சைடு இந்தியன் எம்பயர்ல எல்லாம் இருந்துச்சு. இப்போ இட்ஸ் a little bit better. ஓ சரி. ஓகே. how long நீங்க வந்து எத்தனை வருஷமா யுஎஸ்ல இருக்கீங்க மீனா? நான் 15 இயர்ஸ் இருக்கேன். 15 இயர்ஸ் இருக்கீங்க. ஓகே. முருகன் நீங்க? நான் ஒரு 22 இயர்ஸ் இருக்கேன். 22 இயர்ஸ். ஓகே. இந்த மாதிரி ஒரு அதாவது என்ன சொல்ல வந்ததுன்னா, இந்த சிச்சுவேஷன்ல உங்களை வந்து நான் எங்க வீட்டுக்கு வந்து வெல்கம் பண்ணி ஒரு டின்னருக்கு கூப்பிட்டுருக்கப்போ ஐ ஹாவ் டு ஆஃபர் யூ சம்திங். ஐ விஷ் எனக்கு பாட தெரிஞ்சா உங்களுக்கு பாடி கொடுக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் சாப்பாடையாவது கண்ணில் காமிக்கலாம். அதனால சரி இப்போதைக்கு வந்து we will show you the food. சாரி, நெக்ஸ்ட் டைம் நீங்க வாங்க இன் பர்சனா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விருந்தியை வைக்கிறேன்னு சொல்லி விருப்பப்படுகின்றேன். சோ அதுதான் டின்னர் ஷோன்னு வச்சுட்டு என்னடா டின்னர் கூட கண்ணிலே காமிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க, கண்ணில் காமிச்சிட்டோம். சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கா தான் இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்ஸ் முருகன். சோ மீனா, நீங்க வந்து இப்போ டெலிமெடிசன் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? மோஸ்ட்லி உங்களோட பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க டைரக்டா போய் பாக்குறது கிடையாது, ரைட்? நீங்க டெலிமெடிசன் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இப்போ வந்து இந்த கோவிட் டைம்ல how busy are you?
So நான் வந்து right now I'm not really doing outpatient psychiatry பண்றதில்ல. I'm just working for the prison system in California. So அது வந்து நான் டெலில பண்றேன். And எல்லாமே டெலிலே பண்ண முடியுது. Like we go to treatment team meeting, talk with the staff, talk with the nurses, have a CNA who takes care of everything, and the patient cellக்குலாம் கூட்டிட்டு போவாங்க. So it's very doable. That's a very interesting field. எப்படி நீங்க இந்த லைன்ல போனீங்க? ஏன்னா நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொன்னதுப்ப வா ரியலி அப்படின்னு பார்த்தேன் நானு. முருகன் நீங்க என்ன நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட் உமா கிட்ட நம்ம 2 பேர் பேசுறப்ப when she mentioned to us she is working with the patients, அவங்களோட பேஷண்ட்ஸ்லாம் பத்தி சொல்றப்ப பயந்து போயிட்டேன் நான் கொஞ்ச நேரம். ஆமாமா, கொஞ்சம் அவங்களுடைய பேஷண்ட்லாம் வந்து ரொம்ப what you call not like a regular civilians, like கொஞ்சம் ஹாரிஃபிக்கா இருக்கும். அது மாதிரி நம்மளும் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஷாக்கிங்ன்றது காட்டிலும் கொஞ்சம் டிஃபரெண்ட் சேலஞ்சஸா இருக்கும். ஆமா, ரொம்ப ஃபோக்கஸ்டா காமா இருக்காங்க. So I'm sure she knows how to manage them நினைக்கிறேன். ஆமா, அவங்க நம்மளை பொறுத்தவரை ஒரு ஈச் ப்ராப்ளம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி அவங்க ஒரு பேஷண்ட்டையும் ஒரு இதா ட்ரீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெட்டர் ஃபார். மீனா நீங்களும் மதுரையா? நீங்க are you from Madurai or Chennai? No, I'm from Chennai. Chennai. You grew up in Chennai. Okay, you finished your MBBS in India, right? Let me start with ஒரு அந்த அதுல இருந்து ஒரு क्वेश्चनோட ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்ப lot of things are going உங்க ரெண்டு பேருக்குமே அது தெரியும். So I thought maybe instead of starting with COVID வந்து பேசாம அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். So இப்ப நீங்க வந்து MBBS படிக்க போறப்போ உங்களுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருந்ததா மீனா? இந்த நீட் மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருந்ததா? That's such a long time ago. நீட் மாதிரி எக்ஸாம்ஸ் இருந்ததா உங்களுக்கு? இங்க வந்து MCATன்னு எழுதுற மாதிரி அப்ப நீங்க படிக்கிறப்போ இருந்ததா இல்ல இப்ப? I'm sure it's changed a lot right now, because every year they have something different. So அது டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து இந்த நீட்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. பிரச்சனைகள் மீன்ஸ் வந்து அதை படிச்சு எழுத முடியாம அதனால வந்து சூசைடல் நிறைய போயிட்டு இருக்குது. ஸோ எவ்ரி இயர் வந்து ஹியரிங் திஸ் ஒன் வெரி லேட்லி. இப்போ லாஸ்ட் சாட்டர்டே கூட ஒரு 3 பேர் ஒரே டைம்ல வந்து விதின் 1 ஹவருக்குள்ள 3 பேர் இது மாதிரி பண்ணிட்டாங்க. 3 பேர், ஒருத்தங்க 19, 20, 21 ஏஜ்ல. ஸோ இங்க கூட MCAT எழுதுறதுங்கிறது ஒரு சேலஞ்சான விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. அவங்களுடைய அதாவது ஒரு எக்ஸாம் எழுதி அதுல வின் பண்றது தோல்வி அடைகிறது வந்து இயற்கை. ஸோ இட்ஸ் நாட் லைக் எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் இல்லையா? ஸோ ஆனா அதை வந்து நம்ம இந்தியாவில் உள்ள பேரண்ட்ஸோட ப்ரெஷரா இல்ல குழந்தைங்களுடைய கிடைக்கலைங்கிற வருத்தமா இல்ல கிடைக்காம போயிருங்கிற ஒரு பயமா? இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து ஷீ இஸ் சேயிங் தட் ஈவன் தோ ஐ ஸ்டடி வெரி வெல், பட் நான் நல்லா கூட எக்ஸாம் எழுதிட்டேன், பட் ஆனா ஐ எம் நாட் கோயிங் டு மேக் இட். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு கெட் இன் டு காலேஜ் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால வித்தின் அதை வந்து ஆடியோ மெசேஜ் சொல்லிட்டு சூசைட் பண்ணிட்டே இறந்துட்டாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முருகன், நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீட் எக்ஸாம். ஐ திங்க் வந்து என்னுடைய பார்வையில வந்து இப்போ அவங்க சொன்ன மாதிரி வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் நாங்க போகும்போது வந்து மெடிக்கலுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அந்த நம்ம படிச்ச மார்க்கையும் என்ட்ரன்ஸ் மார்க்கையும் பொருத்தி பார்த்து அவங்க காலேஜ் கொடுப்பாங்க. இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து இப்போ மெடிக்கல் காலேஜ்ங்கிறது வந்து ஒரு கமர்ஷியல் ஆயிட்டதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம NRIஸ்க்கே வந்து அங்க சீட் கிடைக்குது. நம்மளே ஒரு நீட் எக்ஸாம் இப்போ நம்ம பையனோ பொண்ணோ யாரும் எழுதுறவங்க எழுதிட்டு அதுல வந்து ஒரு 23 சீட் வந்து பெர் காலேஜஸ் என்னமோ அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஐ வுட் சே தட் வந்து இப்போ பழைய இதுலயே வந்து நம்ம இல்லாம வந்து கொஞ்சம் கூட நம்ம இன்னும் கூட கத்துக்கிட்டு கூட மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அதாவது பார்க்கும்போது நம்மளுடைய வியூவை பார்க்கும்போது நம்ம சின்ஸ் ஆல்ரெடி லைக் அமெரிக்கன் சிட்டிசன் குளோபல் சிட்டிசன் மாதிரி வந்து வி ஆர் கோயிங் டு பிராட் வியூவா வந்துருச்சு. ஸோ என்னுடைய வியூ வந்து பாத்தீங்கன்னா வி கோ டு வாட் யூ கால்ட் காம்படிட்டிவ் வித் குளோபல் வியூ. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஸ்டிக்கிங் வித் பர்டிகுலர் டெரிட்டரி. நான் இப்போ ஒரு மதுரை மட்டும் அப்படி கிடையாது. நான் கண்டுபிடிக்கக்கூடிய செயலும் அதனுடைய சொல்லும் எல்லாமே வந்து ஒரு வாட் யூ கால்ட் நம்ம ஒரு அமெரிக்க பேஷண்ட்டுக்கே கூட ட்ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியை நம்ம வளர்த்துக்கிறணும், பெண்மேலும் உளரணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பிக் பிக்சரா வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிறிய வட்டத்திலே நம்ம சுருங்காம நீட்டு வேணுமா வேணாங்கிற கொஸ்டினை தவிர்த்து நம்மளுடைய வியூ வந்து கொஞ்சம் பிராடா இருக்கணும். ஏன்னா அவ்வளவு ப்ரொஃபஷனல் டிகிரி நீங்க படிக்க போறீங்க, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வந்து இருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராட் பிக்சர் நமக்கு வரணும்னு தோணுது எனக்கு. அது சயின்ஸ், அதுல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி, அது அந்த சயின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் வருது. 3 hours கொஸ்டின் சொல்றாங்க.
ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 நிமிஷம் தான் டைம்ங்கிறாங்க. இங்க வந்து எம்கேட் வந்து 1.5 மினிட்ஸ் போல இருக்கு. ஸோ நான் சும்மா அதை பத்தி எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இருந்தப்போ ஐ கம் டு நோ திஸ் ஒன். இத வந்து ஏன் நம்ம நீங்க சொல்ற மாதிரி இந்தியால வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராடா யோசிக்கலாம். அதாவது இந்த எக்ஸாம் எழுதி இதுல ஒரு வேளை அவங்க அந்த குழந்தைங்களால அதை கிளியர் பண்ண முடியலன்னா கூட தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத வந்து பேரண்ட்ஸ் வந்து சொன்னாங்கன்னா இந்த சூசைடல் இது கம்மியாகும் நான் நினைக்கிறேன். இல்லையா மீனா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? I think it's very important for parents to be supportive of their kids' choices and everything in their life. And it's important for them to create a relationship built on trust and respect. That way the kids can approach their parents for anything and will actually be able to communicate with them. And that actually really helps prevent a lot of mental health issues and suicide. ரைட். ஸோ அது நான் நினைச்சேன் வந்து இப்பதான் நடந்ததுனால கொஞ்சம் டிஸ்டர்பிங் நியூஸ் நிறைய இடங்கள்ல அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சரி, ஐ தாட் மேபி அதை பத்தி உங்ககிட்ட கேட்கலாமே அப்படிங்கறத நினைச்சேன். லெட்ஸ் கம் டு யூஎஸ். நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த பேண்டமிக் பிரச்சனை நம்ம பிரச்சனை அது உலகம் ஃபுல்லாவே உள்ள ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. மேஜர் ப்ராப்ளம் ஃபார் 2020. 2020 வந்ததும் தெரியல போனதும் தெரியல. ஆல்ரெடி வி ஆர் இன் செப்டம்பர். ஹவு டு ஸ்டே மென்டலி ஹெல்த்தி during COVID-19 crisis? நீங்க நிறைய பேருக்கு சொல்லிட்டே இருந்திருப்பீங்க, பட் ஸ்டில் இஸ் ongoing process இல்லையா மீனா? So இப்ப வந்து எல்லா எமோஷன்ஸும் all of us have all different kinds of emotions: anger, sadness, happiness, fear, everything. It's normal to have this range of emotions. It's what makes us human. But at this point, right now, this is the first time in our life any of us are having a pandemic. We are in the middle of a pandemic. It's a really new situation for everybody. So at times you find yourself feeling fearful, worrying about the future, wondering what's going to happen, just feeling sad, lonely. Yes, it's okay. I think it's okay to just accept that you're not alone in this. Everybody's going through the same thing. That's the most important thing. Sometimes if you get to a point where you cannot really function, then that is the most serious issue. Okay. And if you're having like issues with a little bit of problems with sleep is normal, we all have it. But if you have consistently increased or decreased sleep, increased or decreased appetite, if you have low energy, poor concentration, feeling guilty about everything, if you feel like you have no motivation to do anything at all, no interest, or if you're feeling suicidal, then that's the point that you have to get help. Okay. முருகன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி நீங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த லாஸ்ட் 6 months-ஆ? உங்க வீட்ல ஹவுஸ்ஃபுல்லா உங்க பசங்க எல்லாம் வீட்ல இருக்கிறாங்க, உங்க ஒய்ஃபும் ஃபுல் டைமா ஒர்க் பண்றாங்க. ஸோ நான் நீங்க பிஸியா வேற ஒர்க் பண்ணணும். பிளஸ் அது மட்டும் இல்லாம ஹெட் ஆஃப் த ஃபேமிலி யூ ஹாவ் டு கோ அண்ட் பை க்ரோசரிஸ். அதெல்லாம் நீங்க வெளில போறீங்களா இல்ல எல்லாம் டெலிவரி ஆகுதா? எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ திங்க் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒர்க் எப்பயும் போல நடந்துகிட்டு இருக்கு 9 to 5. அதை தவிர்த்து வந்து நம்ம வந்து சில நேரங்களில் வந்து காலையில வாக்கிங் போறோம், சாயந்தரம் வாக்கிங் போறோம். ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் வந்து இப்ப என்னன்னா நம்ம வீட்லயே இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆபீஸ்க்கு கம்மியூட் போறது வந்து இடையில வந்து சோ மெனி ஆக்டிவிட்டிஸ்ன்றதுனால அதர் திங்ஸ் வந்து இப்ப என்னன்னா இப்ப வந்து ஆபீஸ்ல வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி இப்ப நடந்துக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப நம்ம ப்ராஜெக்டை தவிர்த்து மற்ற வந்து பக்கத்து பெஞ்சில என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. சோ அது கொஞ்சம் நமக்கு இப்ப இதான் இருக்கு. சரி, அங்க என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு காசிப்போ இல்ல வந்து ஒரு மற்ற மாதிரி ஆபீஸ்ல நடக்கிற ஆக்டிவிட்டி நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா அதை தவிர்த்து வந்து சில நேரங்களில் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தா நம்ம ஒரு என்டர்டெயின் பண்ற மாதிரி ஒரு சின்ன கார்டனிங்கோ இல்ல வந்து கிளீனிங் ஹவுஸோ இல்ல வந்து வேற நமக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டியா வந்து ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து சேஃபா இருக்கணும். அதை தவிர்த்து வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இது வந்து நம்ம வந்து பண்ணிக்கிறது வந்து திஸ் இஸ் வந்து ஒரு இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ கத்துக்கிற வேண்டியதான். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். அது பிளஸ் வந்து என்டர்டெயின்மெண்டா இருந்துக்கிற வேண்டியதான், அவ்வளவுதான். ஏன்னா எப்பயுமே வந்து ஏதோ சத்தம் கேக்குதா பின்னாடி? சம்வேர் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ஓகே, பேசுங்க. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ஸோட வந்து பல இருக்கிற நல்ல சாப்பாடு கிடைக்குதா உங்களுக்கு? டெய்லி ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. ஃப்ரோசன்
நல்ல சாப்பாடு கிடைக்குது, அதையும் மறந்துடாம சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாரோ மெசேஜ் போடுறாங்க. உங்க ஒய்ஃபுக்கு வேண்டியவங்க நினைக்கிறேன். இல்ல டெய்லி வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஃபுட் தான் கிடைக்குது. ஓகே, குட் குட் குட். வடிகொண்டு ரெஃப்ரிஜரேட்டர் வச்சதெல்லாம் கிடைக்காது. டெய்லி ஃப்ரெஷ் ஃபுட். அதுவும் இல்லாம புதிய புதிய முயற்சியும் நாங்க வந்து இதாகிட்டு இருக்கோம். என்ன மாதிரி பண்றீங்க? என்ன மாதிரி முயற்சிகள் எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லுங்க. புதுசா சாப்பாடு பண்றதுக்கு எதுக்கு முயற்சி பண்றீங்க? முதல்ல அதை சொல்லிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரோட்டியே வீட்டுல பண்றாங்க, பரோட்டாவே வீட்டுல பண்றாங்க, இந்த கறிகளும் பண்றாங்க. ஒரு புதிய முயற்சி வந்து நல்லா இருக்கானா. ஆனா இப்ப சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த பரோட்டா வீட்டுல பண்றது ஹோட்டல்ல போட்டுறத காட்டிலும் 1000 டைம்ஸ் பெட்டரா இருக்கு. இவ்வளவு நாளா நமக்கு தெரியாமலே போச்சு இல்ல, நம்ம ஹோட்டல்லே போய் சாப்பிட்டதுனால வீட்டுல பரோட்டா பண்ண முடியுமே தெரியாம போச்சுன்னு நினைக்கிறீங்களா? தேவை அவங்களுக்கு வந்து டைம் வந்து கிடைக்காது. நமக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீயா அவங்க ரிலாக்ஸ்டா அவங்களா இஷ்டப்பட்டு பண்றதுங்கிறது வேற விஷயம். நம்ம ரெகுலரா எப்பயும் போல சப்பாத்தி பண்றது வேற விஷயம் இல்லையா? ஆமா. சோ இதுல இருந்து நீங்க நல்லா அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கிட்டு இருக்கீங்க, அதாவது நல்லா அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறது தெரிய வருது இல்லையா மீனா? ஏன்னா 24/7 ஒருத்தங்க அவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வீட்டுல உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு சமையலும் பண்ணி சாப்பாடு பண்ணுங்கிறது நிறைய பிரச்சனை இல்லையா மீனா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஏகப்பட்ட வாட் யூ திங்க் ஆஃப்டர் COVID-19, அதாவது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள்ல வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அடுத்த வருஷம் நிறைய ஏதாவது டிவோர்ஸ் நிறைய ஆகும் நினைக்கிறீங்களா? I'm a little worried about commenting on something like this. I don't want to cause any problems. நம்ம ஜெனரலா பேசுறோம், முருகனை பத்தி பேசல. You can look at it good way or bad way. Bad way na you're in each other's space the whole time. அதனால நிறைய விஷயங்கள் வரலாம். So I think it's good to take your own space at times. And in a good way, you're actually looking at it where you're able to spend more time with your partner, which you never had the time to before. You're spending half your time driving to work and taking the kids to different classes. Ipa when the people actually have time to spend with their kids as well. Right. Actually, நான் படிச்சேன் நேத்து ஒரு இதுல 1900, அதாவது 121 years later, this is the first year இந்த யங் அடல்ட்ஸ் லைக் வந்து 18ல இருந்து அதுக்கு மேல உள்ள கிட்ஸ் எல்லாம் வந்து, அதாவது யங் அடல்ட்ஸ் எல்லாரும் வந்து பேரண்ட்ஸ் கூட வீட்டுல இருக்கிறாங்க 121 வருஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி படிச்சேன். இட்ஸ் a வெரி குட் சைன். நல்லா இருக்குது. ஆனா அது வந்து ஒரு கோவிட் சிச்சுவேஷன், ஒரு டிஃபிகல்ட்டியான ஒரு சிச்சுவேஷன், அதனால வந்திருக்காங்க, இந்த பேண்டமிக்னால வந்திருக்காங்களா இல்ல நிஜமாவே வந்திருக்காங்களான்னு தெரியல. பட் எதுவா இருந்தாலும் பேரண்ட்ஸுக்கு வந்து சந்தோஷம்னு வச்சுக்கோங்க. ஸோ தே ஆர் ஹாப்பி தட் அட்லீஸ்ட் இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கிறதுனால. முருகன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க வீட்டுல கூட அந்த மாதிரி ஒரு யங் அடல்ட் இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்கோம். அதனால வந்து என் பையன் இருக்கா. ஆனா என் ஜெனரிக்கா பாத்தீங்கன்னா வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து பசங்க வந்து நல்ல செட்டில் ஆனவங்க வந்து அவங்கவுங்க தனியா தான் இருக்காங்க. இல்ல கொஞ்சம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டினாலயோ இல்ல வந்து வேரியஸ் ரீசன்ஸ்னால பேரண்ட்ஸோட சேர்ந்துருக்காங்க. பட் ஐ வுட் சே தட் இது வந்து ஃபேமிலி பர்சனா வந்து இது ஒரு வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஜீரோ மாதிரி எல்லாத்தையும் கிரவுண்ட் கொண்டு வந்துருச்சு. ஆக்சுவலி இந்த COVID-19 ஃபர்ஸ்ட் 2 months வந்து கிரவுண்ட் ஜீரோ மாதிரி எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துருச்சு. லைக் ரீசெட் பட்டன் மாதிரி அமைக்கிடுச்சு. ஸோ அதனால அவங்க வந்து அவங்க கான்வர்சேஷன் லெட்ஸ் பிகின் அப்படிங்கிற மாதிரி பசங்களோடய அவங்களோட தொடங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவன் தோ தேர் ஃப்ரம் born and part of yearனா கூட ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து பேரண்ட்ஸோட நல்லா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அது உலகம் ஃபுல்லா அது மாதிரி இருக்கு இல்லையா? மார்ச் அண்ட் ஏப்ரல்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து கை கழுவி எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். க்ரோசரி எல்லாம் வாங்கிட்டு வந்து 24 hours 48 hours வெளியில வச்சு அதை வந்து அப்புறம் உள்ள கொண்டு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணி இருந்தது. ஸோ இப்ப அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராகி வந்து இப்ப எல்லாமே ஓரளவு தே ஆர் ஓப்பனிங் எல்லாமே. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மீனா? அதாவது இப்ப வந்து லேட்லி ஐ திங்க் ஐ வுட் சே வித்தின் ஒரு 1 வீக்குள்ள எல்லா இடங்களையும் ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜிம் ஓப்பன் ஆயிருக்கு, இன்டோர் டைனிங் எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் நம்மள? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? How we have to protect ourselves to go inside? So initially when they closed down, that's the only option that they had. இப்ப வந்து we've never seen this strain before. It's a completely new strain. And நம்ம பார்க்கறதுலாம் China and Italy, the way they were doing, it was really bad. So we didn't even know that mask could help.
அது வந்து போகதான் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு மாஸ்க். முதல்ல மாஸ்கே போட வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. Yeah. ஆனா even now, if the person wearing a mask will protects the other person but does not necessarily protect themselves, so both people have to wear a mask. If everyone wears a mask, only then that's actually valid. So adu vandu romba important. And then நம்ம distancing பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். Like we are keeping a distance from everybody. We are not shaking hands anymore. We are not going and hugging people anywhere. Not going near anyone, even on Indian way. Namaste na, namaskara. Vanakkam da. So I feel like the more and more we learn about this illness, we know how to protect ourselves better. So right now we don't have too much at our disposal. Mainly, don't have really big gatherings. Don't go to indoor closed spaces with other people. If you want to go for a run or a walk, you're totally fine to do it. And it's like all little things, like, we have learned how to manage ourselves. So I think that will actually overall help. If kids kuda, they're taking precautions. I don't know how well it's going to work, but they're having them all wear a mask. Right. முருகன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அதாவது இப்ப டைன் இன்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க இல்லையா? நீங்க போனீங்களா அப்ப லேட்லி வீக்? இல்ல தேவி, இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு முயற்சி பண்ணோம். நாங்க நண்பர்களோட போய் பிஎஃப் சங்குன்னு உங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போகணும். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிருச்சு. சோ இப்ப வந்து ரிசர்வ் பண்ணிட்டு தான் போகணுமாமா? ஆமா, ரிசர்வ் பண்ணிட்டு தான் போகணும். ஒன்ஸ் அவுட் சைடு இது பண்றது. அண்ட் மோரோவர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 40 இயர்ஸா வந்து ஒரு மாதிரி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டதுனால இந்த மாஸ்க் என்னதான் போட்டிருந்தா கூட வந்து பொது இடத்துக்கு போகும்போது வந்து கொஞ்சம் நார்மல் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடறோம் குயிக்கா. அது மாஸ்க் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்றாங்க, இந்த டேபிள தடவிட்டே போறது, எதையாவது டச் பண்ணிட்டே போறது, இன்னும் அந்த பழக்கங்கள்லாம் வந்து நமக்கு மாற மாட்டேங்குது. ஸோ அவர் வந்து நம்ம கூட திடீர்னு டச் பண்ணிடுவார் நம்மள. அதனால பெட்டர் வந்து அனதர் ஒரு 3 to 6 months வந்து கொஞ்சம் ஸ்டே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். திடீர்னு கை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதனால இது சொல்லாம வந்து கொஞ்சம் முடிஞ்சா டேக் அவுட் பண்ணிட்டு கூட கொஞ்சம் அப்படியே வீட்லயே இருக்கிறது, அப்படியே இங்க சேஃபா இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. I would say that I would add one more information while traveling to that. I think வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அந்த மாதிரி எனி கண்ட்ரிக்கு போகணும்னா கூட 9/11க்கு அப்புறம் எப்படி ஒரு ப்ரொசீஜர், டிராவல் ப்ரொசீஜர் மாறிச்சோ அதே மாதிரி இங்க வந்து நமக்கு ஒரு PCR டெஸ்ட், அந்த ரிப்போர்ட்டை வந்து 3 daysக்கு வேலிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட் யூ கால்ட் ஒரு டிராவல் வாட் யூ கால்ட் ஹெல்த் பாஸ்போர்ட்னு கூட கொண்டு வர கூட ஆச்சரியப்படுறது இல்லை. ஸோ ஒரு அடிஷனல் டிஎஸ்ஏ கூட இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்து ஒரு 3 yearsக்கு ஏன்னா எல்லா கண்ட்ரியுமே கம் ஃபார்வர்டு பண்ண மாட்டாங்க. அதனால அது மாதிரி இருக்குன்னு எனக்கு தோணுது. இன்னும் ஸ்டில் நம்ம ஸ்டே அலர்ட்டா தான் இருக்கணும். சோ அடுத்த வருஷம் நிறைய டிராவலிங் நிறைய இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க இல்லையா? எல்லாரும் வந்து இந்த வருஷம் ஃபுல்லா வீட்லயே இருந்து போர் அடிச்சு போய் எல்லாரும் என்ன பண்றது தெரியாம இருக்கிறதுனால அடுத்த வருஷம் நிறைய டிராவலிங் இருக்கும். அதாவது ஒன்ஸ் நம்ம எல்லா மெடிசன் எல்லாம் வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நான் கேக்குறேன். கரெக்ட். ஆமா, மெடிசன்லாம் வந்த பிறகு ஓரளவுக்கு டிராவலிங் இருக்க வாய்ப்பு இருக்கு. மீனா, நீங்க அதாவது முதல்ல நம்ம பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க வந்து அதாவது கார்டனிங் பண்றதை பத்தி. ஐ திங்க் முருகன் தான் சொன்னீங்க இல்லையா கார்டனிங் பத்தி? கார்டனிங், புக் கிளப் அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் அதாவது நம்மள வந்து ஆக்குபை பண்றதுக்காக ஏதாவது ஒண்ணுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வேற எதுலயாவது ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நிறைய பேருக்கு வந்து ஸ்லீப்பிங்ல வந்து பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு 8 hours தூங்க முடியாதவங்க நிறைய பேர் எல்லாம் இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த கோவிட் வந்து ஜென்ரலாவே இருக்கும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை. இப்ப இந்த கோவிட்னால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எப்படி அவங்களுக்கு எல்லாம் வந்து how they are taking care of it? அதை பத்தி ஏதாவது தெரியுமா மீனா? It's usually like கொஞ்சம் physical activity ஏதாவது பண்ணா your sleep gets better in general, and not doing the activity very close to bedtime but about 4 to 6 hours before bedtime. அப்புறம் just listen to some soothing music or a calm meditation app, ஏதாவது app use பண்ணிக்கலாம். And then doing yoga during the day as well really helps relax, and the breathing really helps you sleep better. Okay. இப்போ நீங்க இந்த ஆப்னு சொன்னதுனால let me come to that one. So இந்த அடுத்த வருஷம் சும்மா நாங்க படிச்சுட்டு இருந்ததுனால நாங்க வந்து we figured out this one. The digital mental health ஆப்ங்கிறது வந்து அடுத்த வருஷம் ரொம்ப பாப்புலர் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி மீனா என்ன நினைக்கிறீங்க? முருகன் என்ன சொல்ல விரும்புறீங்க? மீனா சொல்லட்டா, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சரி.
மீனா சொல்லுங்க. இப்ப டெலிமெடிசின் மாதிரியே தான் அது கிட்டத்தட்ட, ரைட்? In that pati, I don't really know much about it, but now what I was saying the other day is like telepsychiatry, telemedicine, it's become very popular now. And like how even IT companies could realize we don't actually have to somehow, like Twitter they made it indefinitely working at home, so you don't, maybe it's a waste of office space and the madri. So even telemedicine, except when the patient has to go in and you have to examine them, mathapadi a lot of times things can be done at home, and psychiatry kuda neriya idu tele panniralam. So I think though, even though it was already there before COVID, ipa inno popular ஆயிடுச்சு. ஓ, டெலிமெடிசின். ஓகே. முருகன், நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த ஆப் பத்தி? ஐ திங்க் இந்த ஆப் நம்மளே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் டவுன்லோட் பண்றதுக்கு. ஒன் டே திங்ஸ் இதுல ஹியூமன் இன்டராக்ஷன் இல்லாதனால நம்ம எப்பயுமே இது டிபெண்ட்ஸ் ஆன் த சோசியல் இன்டராக்ஷன் அண்ட் வாட் டைப் ஆஃப் ஃபுட் யூ ஆர் ஈட்டிங், வாட் டைப் ஆஃப் ஸ்லீப் யூ ஹேவ் இட், அண்ட் வாட் டைப் ஆஃப் யூ ஹேவ் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி யூ ஹேவ் இட். இந்த மாதிரி ஒரு 10 to 12 பேராமீட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் பொறுத்து தான் உங்களுடைய மூட் ஸ்விங் ஆதா இல்லைன்ற கண்டிஷனுக்கு வரும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம பாத்தீங்கன்னா நீடுல கொண்டு போய் நம்ம எங்க ஃபேவரட்டா இருக்கோ கொண்டு போய் வச்சுக்கிறோம். எவ்வளவு சாப்பிட்டோம்னா கம்மியா சாப்பிட்டோம்னு வச்சுக்கிறோம், இல்லைன்னா சோ அதனால இதனுடைய ஒரிஜினாலிட்டி அது ஒரு பெரிய டிராபேக் அது ஒண்ணு இருக்குது. இந்த மாதிரி ஆப் அது இருக்குது. பட் ரியலாவே அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களே இமெயில் அலர்ட், டெக்ஸ்ட் அலர்ட், ஆடியோ அலர்ட், நிறைய வேரியஸ் அலர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் சப்போஸ் ஒரு த்ரெஷோல்ட நீங்க ரீச் பண்ணல அப்படின்னா கூட அது மாதிரி கொடுக்குறாங்க. அது மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கு. இது கைண்ட் ஆஃப் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் மாதிரி தான். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மென்டல் ஹெல்த் ஆப்ங்கிறது ஒரு செல்ஃப் ஹெல்ப் மாதிரி தான். அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனிவே இந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல பாதி இந்த பக்கமும் வடிகால் ஆப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா ரொம்ப சேஃப் சைடுல இருந்துக்கலாம்னு பாக்குறீங்க? இல்ல அதாவது நான் சொன்னேன், நீடுல கொண்டு நீங்க உங்களுக்கு ஃபேவரபிளா எங்க இருக்கு அங்க போட்டுருவீங்க. நீங்க எவ்வளவு மைல்ஸ் நடந்துச்சுன்னா அக்யூரேட்டா போடுறது கிடையாது. அதே மாதிரி சோசியல் இன்டராக்ஷன் நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க அந்த மாதிரிங்கிறதெல்லாம் அதெல்லாம் மெஷர் பண்றதெல்லாம் நீங்க உங்க கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணணும். பண்ணோம்னா உங்களுக்கு அது ஒரு எவ்வளவு நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க. இது ஆல்சோ ஃபார் 4 to 8 வீக்ஸ்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருது இந்த ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா. இந்த ஆப்பே ரிசல்ட் நீங்க எப்படி ப்ராக்ரஸ் பண்றீங்க அப்படிங்கறது அதை காமிச்சுக்கிட்டே இருக்கு. டெக்ஸ்ட் இந்த மாதிரி மூலமா காமிக்குது. ஆனா நீங்க யூ கோ டு வெரி ஜென்யூனா நீங்க அந்த டேட்டா கரெக்டா என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இட் வில் கிவ் ரைட். சோ கொஞ்சம் சரியா இல்லைன்னா அது நம்ம 80% சரியா இல்லைங்கிறப்ப நம்ம 16 போட்டு இது பண்ணோம்னா அதுக்கு என்ன தெரியும், ரைட்? the data depends on the data தானே. அப்ப டாக்டர்னா அவங்க பார்த்து இது பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சைக்காலஜிக்கலாவே சில விஷயங்களை பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ்ங்கும்போது தட்ஸ் ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ். அவங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணாதது. இந்த பர்டிகுலர் டெலிமெடிசின் பாப்புலர், பட் இந்த பர்டிகுலர் ஆங்கிள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குரோ ஆகணுமோ அப்படின்னு தோணுது. அதனாலதான் 50-50 நான் சொன்னேன். அது என்னுடைய வியூ. ரைட். இப்போ மீனா, நீங்க இந்த பேண்டமிக்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நீங்க ஜூம் கால்ல மீட் பண்றீங்க, இல்ல ஜூம் கால்ல யூ பீன் டாக்கிங் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னப்ப உங்கள்கிட்ட சொல்லிருக்கலாம் சில பேர், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கு, ஒரு மாதிரி ஐம் நாட் ஃபீலிங் குட், ஆர் மென்டலி கொஞ்சம் சிக்கா இருக்காங்க, சம்திங் ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறப்போ எப்படி நீங்க ஹவ் யூஆர், சின்ஸ் அவங்களாம் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி நீங்க அதுக்கு இப்ப அவங்க அம்மா அப்பாவே இருக்காங்க, அவங்க இந்தியால இருக்கிறாங்க, நீங்க யூஎஸ்ல இருக்கீங்க, ஸோ நீங்க ஹவு டு யூ டூ தட்? லைக் அவங்களுக்கு மெடிசன் எதுவும் நீங்க இது பண்ண முடியாது, எப்படி மாரல் சப்போர்ட்னா நீங்க என்ன மாதிரி அவங்கள்ட்ட பேசி அது பண்றீங்க? எங்களோட ஆடியன்ஸுக்கும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும், அதுக்கு கேட்க வந்தேன். நான் சொன்ன மாதிரி எப்படி கம்ஃபர்ட் பண்றீங்கன்னு கேக்குறேன். ஸோ நான் பிகினிங்ல சொன்ன மாதிரி it's okay to sometimes feel low, like don't beat yourself up because of that. It is a very new situation and nobody knows how to handle it. Adanala you have to be kind to yourself first and don't feel alone during this whole thing. A lot of people are going through very similar things. And so some of the other things certain people are very overwhelmed during this time. அவங்களுக்கு கிட்ஸ் இருக்கு, ஒர்க் இருக்கு, ஹவுஸ் ஒர்க் இருக்கு, நிறைய எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கு. So they have the kids at home the whole time. So அவங்களுக்குலாம் you don't have to, you can't ask them to stay busy. So depends on the person. So for them, they need to take some time to relax for them. But if other people are yet feeling bored, they can't socialize, they have time but they can't go anywhere.
மாதிரி they can't go to the restaurant, meet their friends, gathering போக முடியாது, wedding போக முடியாது. Then it's important to stay on a schedule because this is the most we can do right now. Until this goes away, we can't do anything else. So it's important to stay on a routine. Every day, just schedule yourself to do certain things, including relaxation activities. When you have a routine to look forward to, you feel a little bit better overall. And then just pick up a new hobby, something that you wanted to do for a long time. சில பேர் வந்து பெயிண்ட் பண்றாங்க, அப்புறம் யோகா பண்றாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க. Some people are cooking a lot of new things. இப்ப நான் வந்து ஒரு புக் கிளப் ஆரம்பிச்சிருக்கேன். Every 2 weeks we meet, we read some self motivational books and we meet every 2 weeks at the book club and we discuss about it. And இப்போ ஒரு physicians ஓட ஒரு cooking club ஆரம்பிச்சிருக்கு. So one person teaches and the other person, everybody else does the cooking and we take photos of it. Any book வந்து நீங்க சஜஸ்ட் பண்றீங்களா? ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியுமா? So நாங்க ஒரு book படிச்சிருந்தது Power of Now. Okay. அது வந்து they're talking about how to live in the present moment with all its difficulties. Okay. பிரச்சனை இருந்தாலும் keep your mind in the present moment without going into the past or the future. அது வந்து right now it's a very important thing to do. So every day நீங்க வந்து பேஷண்ட்ஸ்லாம் பாக்குறீங்கல்ல மீனா, உங்களுக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகும், right? So how you are coping up with this? I mean, the frontline workers, not only you, அவங்கள மாதிரி சொல்றேன், like nurses, doctors and other people. நீங்களே எப்படி வந்து இதை ஓவர் கம் பண்ணி வரீங்க? ஏன்னா நாங்களாம் வந்து இதுக்கே இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றோம், நீங்க வந்து இன்னும் பேஷண்ட்ஸை பாக்குறீங்க. எல்லாரும் நிறைய பேர் வந்து இன்னும் ஹாஸ்பிட்டல்லே போய் இருக்கிறவங்க எல்லாம் வேற இருக்கிறாங்க 24/7. ஸோ அவங்க எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? அவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நீங்க வந்து you will talk to them அது மாதிரியா எப்படி? So I think for me what I like to say is I'm used to it. அதனால எனக்கு வந்து ரொம்ப நியூவா தெரியல. எனக்கு ஒரு ஜாப் மாதிரி, like it doesn't feel like oh gosh today I have to do அந்த மாதிரி எனக்கு தெரியாது. Like that moment it might be difficult, but அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் கேரி பண்றது கிடையாது. And I feel like எனக்கு வந்து எப்படின்னா, like if somebody comes in and they're telling you, you know, I have all this going on and work கூட பண்ண முடியாது சில டைம். private practice ல இருக்கும்போது they can't even go to work, like you know you have to take them, put them on disability and take them off work because they're so depressed they can't even function. அப்புறம் சில டைம் மெடிகேஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தெரப்பி எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. They come back and they say I'm feeling so much better, I'm ready to go back to work. So I feel like that is my satisfaction. That's the reason that I like what I'm doing. Okay, ஒரே நிமிஷம், let's go to our sponsors message. ஒரே நிமிஷம். I'm Usha Krishnakumar, a senior partner with New York Life Insurance Company here in the New Jersey General Office. What can I say? I love every minute of my job. We like to refer to ourselves as the Nilik family. We all like to work hard, have fun, and support each other's successes. If you are interested in being part of my team and the Nilik family, then I would love to hear from you. That is Usha Krishnakumar. In case if anyone is looking for a job, she is offering a job right now. So யாருக்காவது தேவைன்னா உடனடியா உஷாவை அணுகவும். உஷாவோட நம்பர் அடியில கொடுத்துருக்கோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் உஷா. ஸோ இப்போ மீனா வந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா முருகன், அதே இதுல வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரும் இந்தியால இருக்கிறாங்க, ஸோ இல்லையா, உங்க பேரண்ட்ஸ் சிப்ளிங்ஸ் எல்லாம் இந்தியால இருக்காங்க. ஹவு தே ஆர் மேனேஜிங்? நீங்க வந்து உங்களால போய் அவங்கள பார்க்க முடியாது, எதுவும் பண்ண முடியல லாஸ்ட் 6 months-ஆ. எப்படி நீங்க எவ்ரிடே அவங்கள்ட்ட வந்து கான்வர்சேஷன் பேசுறப்போ, கொஞ்சம் பெரியவங்கிறப்ப கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலேட்டடா பிரச்சனைகளும் இருக்கும். எப்படி அவங்க எல்லாம் மேனேஜ் பண்றாங்க? உங்களுக்கு எப்படி அதை நீங்க ஃபீல் பண்றீங்க? இவ்வளவு தூரம் நம்ம தள்ளி இருக்கோமே அப்படின்னு வருத்தமா இருக்கா? இல்ல, அது இனிஷியலா இருந்துச்சு தேவி. இப்ப என்னன்னு தெரியல, இந்த 6 மாசத்துல வந்து இந்த லேசா வரக்கூடிய காய்ச்சல் தலைவலி எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அது வந்து இந்த கொரோனாங்கிறத பெரிய ஒரு சின்ன கோடு போட்டு பெரிய கோடு போட்டு அப்படியே நிக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி அந்த காய்ச்சல் தலைவலி எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. யாருமே வந்து ஹாஸ்பிட்டல் பக்கமே போறதே கிடையாது. பர்டிகுலரா இந்தியால இங்கேயாவது நமக்கு டெலிமெடிசின் ஒரு இது இருக்கு, ஒரு சிவிஎஸ் பார்மசின்னு ஒண்ணு இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன கம்பவுண்டர்னு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ குவிக் ரெமெடிக்கு. பட் மற்றபடி பாத்தீங்கன்னா இப்போ மேஜரா இல்லாதவரை எல்லாருமே வந்து அங்க சேஃப் தான், ரொம்ப இதா இருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு நீங்க சொன்னீங்களா, நீங்க எப்படி இங்க என்டர்டெயின் பண்ணிக்கிறீங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்து என்னது டின்னர் வித் தேவி அது மாதிரி
தேங்க்ஸ் முருகன், thank you very 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 much. அண்ட் ஆல்சோ நீங்க புக் ரீட் பண்ணப்போ இந்த புக் நான் வந்து இப்ப ரீசெண்டா படிச்ச புக், ஐ திங்க் வந்து பாருங்களேன், அது உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இன்னும் கொஞ்சம் மேல காமிங்க. சரி, இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட். எஃபெக்ட். ஓகே, அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய 7வது அதிசயங்கள்ல வந்து எப்படின்னா அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அது மாதிரி அதிசயம் மாதிரி எந்த ஒரு நீங்க பண்ணக்கூடிய ஒரு உங்களுடைய செயல்பாடுகளா இருக்கட்டும், இன்கமா இருக்கட்டும், ஜாப் ரிலேட்டடா இருக்கட்டும், இஸ் காம்பவுண்டிங் ஸ்மால் ஸ்டெப்பா போனீங்கன்னு சொன்னா இட் வில் பி மோர் சக்சஸ்ஃபுல். ஈவன் தோ அகைன் யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஜீரோல இருந்தா கூட அப்படிங்கிற இந்த ரீசெண்டா அந்த புக் படிக்க ஆரம்பிச்சேன். ஐ திங்க் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் புக் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆல்மோஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் மாதிரி தான் தெரியுது, பட் இட்ஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த கோவிட் டயத்துல படிக்கிறது. ஓகே, வேற என்ன ஒரு சமயம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோவிட் ஆரம்பிச்ச டைம்ல நெட்ஃபிளிக்ஸ் அமேசான்ல பார்க்காத படமே பாக்கி இல்ல. அவ்வளவு பேரும் எல்லா படமும் பார்த்து ஆளாளுக்கு வந்து ரிவ்யூஸ் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, அது வந்து ரீசன் பீயிங் வந்து கம்மியானது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டீம், ஃபார் எக்ஸாம்பிள் பாகுபலியை நீங்க எத்தனை வருஷம்னாலும் கூட பார்க்கலாம், எத்தனை தடவைனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி சிவாஜி இந்த மாதிரி படங்கள் பார்க்கலாம், பாட்ஷாவும் பார்க்கலாம். அது ரீசன் பீயிங் வந்து ஒரு வாட் யூ கால்ட் ஒரு மாஸ் பீப்புள் அண்ட் ஆல்சோ புட் லாட் ஆஃப் எஃபர்ட் கொடுத்து பண்ணதுனால அது வந்து எஃபெக்ட் வந்து அதனுடைய வீரியம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால திருப்பி பார்க்கலாம். ஆனா இப்போ வந்து இந்த கொரோனா டயத்துல எடுக்கிறவங்களோட மைண்ட் செட்டே ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் பயத்துல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கேமராவுடைய ரிஃப்ளெக்ஷனும் அது தகுந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப மைல்டா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரீச்சே ஆகாது அந்த மூவி. ஸோ ரீசெண்ட் டைம்ல என்னுடைய பெர்செப்ஷன் வந்து என்னுடைய வியூ வந்து நீங்க ரீசெண்டா படம் பாத்தீங்கன்னா அவ்வளவு உங்களுக்கு ஏன்னா பயந்துகிட்டே எடுக்கிறாங்க. ஒரு மெசேஜ் நல்ல ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு ரீச் ஆகுற மாதிரி வராது. அதே நேரத்துல நீங்க மாஸ்டர் மாதிரி படங்கள் வந்துச்சுன்னு சொன்னா ஏன்னா அது கொரோனாக்கு முன்னாடி எடுத்த படங்கள். ஸோ பாட்டுகள் இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும், பிளஸ் கொஞ்சம் ஜாலியாவும் இருக்கிற மாதிரி போய் பார்க்கலாம். ஆமா, அந்த நாட்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இப்போதைக்கு நம்ம எதுவும் பார்க்க முடியாதனால நம்ம பொன்மகள் வந்தால் மாதிரி ஒரு வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் மூவி தான் பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி பின்னாடி போய் ஐயாங்கிற மூவி மாதிரி பார்க்க வேண்டியதான். ஐயா எப்படி இருந்தது? ரொம்ப நாள் கழிச்சு நீங்க திருப்பி ஐயா போய் பார்த்திருக்கீங்க, ரீவிசிட் பண்ணிருக்கீங்க. நம்ம பேச போறோமா அதை பத்தி? நாங்க இந்த வாரம் அன்பேவாதான் பேசலாம்னு இருந்தோம். ஐயாவை பேச சொல்லுவீங்க போல இருக்கே கொஞ்ச நாள்ல. இல்ல, ஐயாவில வந்து அந்த நயன்தாரா அவருடைய ஸ்டார்டிங்ல வந்த படம், பிளஸ் வந்து அது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், ஒரு என்டர்டெயின்மெண்டாவும் இருந்தது. பிளஸ் வடிவேலுடைய காமெடி வந்து ரொம்ப ஆசம் காமெடி. அந்த இடத்துல வந்து நிறைய ஒரு காமெடி வரும், உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும், ரிலாக்ஸ்டா இருக்கும். எந்த ஸ்ட்ரிங் அட்டாச், நோ ஸ்ட்ரிங் அட்டாச், ரிலாக்ஸ்டா இருக்கும். நல்ல மூவி. சோ நீங்க பெட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்ததுனால கேக்குறேன். உமா, சாரி மீனா, do you have any pets, மீனா? Pets? No. No, I don't. இல்ல. முருகன் ஃபேமிலில ஏதோ ஒரு அடிஷனலா ஒரு மெம்பர் வந்திருக்குதா கேள்விப்பட்டேன். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க பேர் என்ன? என்னுடைய வீட்டுக்கு வந்து புதுசா வந்திருக்கிறது வந்து காக்கடைல் என்ற ஒரு பேர்டு வந்து இஸ் ஆஸ்திரேலியன் பேர்ட். அது வந்து ஒரு ஹாப்பினஸ் வரும்போது அதோட கொண்டையில வந்து லேஸ் அப்படி ஒரு காமிக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய சவுண்ட் வந்து ரொம்ப இனிமையா இருக்கு. அட் த சேம் டைம் அதனுடைய லைஃப் டைம் வந்து 20 years நினைக்கிறேன். இப்போ ஒரு 3 months வந்துச்சு. 3 months ஓல்டா இருக்கும்போது வீட்டுக்கு வந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன் ஜெனரல் ஆக்சுவலி நியூ ஜெர்சில அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பேண்டமிக் டயத்துல வந்து பீப்புள் வந்து தே ஸ்டார்டட் இன்ட்ரெஸ்டட் மோர் ஆன் பெட்ஸை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பிளஸ் இந்த கார்டனிங் அவங்களுடைய அடிஷனல் ஆக்டிவிட்டியா இருக்கவங்க, சைக்கிளே ஓட்ட கத்துக்கிறவங்க கூட இப்ப புதுசா சைக்கிள் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஷார்டேஜ் நியூ ஜெர்சில ஒரு டயத்துல சைக்கிளே கிடையாது. என்ன சொல்றீங்க? புரியல. சைக்கிள், ஆமா, நீங்க எந்த ஸ்டோருக்கு, வால்மார்ட்டா இருக்கட்டும், டார்கெட்டா இருக்கட்டும், எனி சைக்கிள் ஸ்டோரா இருக்கட்டும், ஐ திங்க் நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க. எனி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சைக்கிள் வந்து ஆன்லைன்லயும் கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து வடிகால் அடிஷனல் ஆக்டிவிட்டி பண்ணணும்னு வந்து பண்ணினப்போ கிடைக்கல. பட் இது கொஞ்சம் ஒரு 2 months கழிச்சு திருப்பி கிடைக்க ஆரம்பிச்சது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே ஒரு புது முயற்சியில ட்ரை பண்றாங்க இந்த நியூ நார்மல் சிச்சுவேஷன்ல. சோ அந்த மாதிரி இருந்தது ஆக்சுவலி. அதர் தென் பெட்ஸ்க்கு. உங்களுடைய வீட்ல உள்ள அந்த பேர்ட் பேர் என்ன சொன்னீங்க? crocodile. காக்கடைல். ஓகே. அது பரோட்டாலாம் சாப்பிடுமான்னு யாரோ ஒருத்தன் கேள்வி கேட்டிருந்தாங்க, தெரியல. அது அந்த பேர்ட் சாப்பிடக்கூடிய ஃபுட் நம்ம சாப்பிட்டாலே ரொம்ப ஹெல்தியா இருந்துருவாங்க. ஹெல்தியா இருக்கும். ஆமா, அது பனானா கூட சாப்பிடாது, பட் லாட் ஆஃப் நட்ஸ், மில்லட்ஸ். அது வீகன் டயட் அது ஃபாலோ பண்ணுது போல இருக்கு. ஆமா. Oh, that's interesting. சோ மீனா வந்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சது வந்து இந்த லாஃப்டர் இல்லையா, அதாவது சிரிப்பு வந்து எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயம், இல்லைன்னு சொல்லல.
நிறைய பேர் வந்து நம்ம ஊர்ல வந்து மிஸ்டேக்கா புரிஞ்சுக்கிறதோ இல்ல என்ன தெரியல அப்படியே நமக்கு சொல்லி சொல்லி கொஞ்சம் இப்படி இப்படி இருக்கிறவங்க வந்து ஏதோ லூஸ் தனமா சிரிக்கிற மாதிரியே ஒரு இதை சொல்லி சொல்லி கொஞ்சம் நல்லா சிரிச்சா கூட அவங்க என்ன லூஸ் மாதிரி சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ யூஸ்வலா வந்து சோ இந்தியால எல்லாம் நம்ம வந்து வாட் வி டூனா இது வந்து மென்டலி இல் பீப்புள் தான் டேர்ம். இந்தியால வந்து அது மேட் அந்த மாதிரி ஏதாவது பைத்தியம் அதாவது சொல்லிட்டு லைக் தே வெயிட் there's a lot of stigma relating to mental health. So அந்த கொஞ்சம் டிப்ரெஷன் கொஞ்சம் இது வரும்போதே they don't take them for treatment. அது கூட்டிட்டு போகாம it just gets worse and worse and worse and they end up in the mental hospital. அதான் அந்த கேப் ஆஃப் மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு. ஸோ லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் ஸ்டில் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட். இந்த ஊர்ல வந்து they have not been an institution since 1960s. அப்ப இருந்தே they do the treatment faster and they show up faster. The families bring the patient faster. அதனால அந்த லெவலுக்கு வர்றது கிடையாது. We control it. We have whole case management, outpatient, நிறைய ரிசோர்சஸ் இருக்கு அது பண்றதுக்கு. So I feel அந்த stigma வந்து somehow இங்கேயும் இருக்கு. It's not like completely not there, but it's not as bad. But it's very important for people to understand mental illness. But each person is different from the other, and to help eradicate the stigma. Right. So இப்போ இந்த ஆட்டிசம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் வந்து in general I'm saying யாரையும் நான் இது பண்றதுக்கு ஹர்ட் பண்ற மாதிரி எல்லாம் அது பேச விருப்பப்படல. அவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு விதமான அதாவது அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்றேன், அவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. இப்ப வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து லிட்டில் மோர் பர்டனா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த சிச்சுவேஷன்ல இல்லையா? What do you think? நார்மலா வந்து they are always burden. இப்ப நான் few years back ஒரு ரிசர்ச் ஸ்டடி பண்ணேன் ஒரு 10 years back. அது வந்து ஆட்டிசம்லயே சில ஸ்பெக்ட்ரம் இருக்கு. மைல்டு மாடரேட் கொஞ்சம் வேற நேம்ஸ்ல டேர்ம்ஸ்ல இருக்கு. அது வந்து பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு கொஸ்டினேர் பண்ணும்போது those who had one child with someone on that spectrum, especially more and more severe, அவங்க இன்னும் criteria meet பண்ணாங்க. And அவங்களுக்கு 2 kids அதே இதுல இருந்துச்சுன்னா அவங்க they had much more of the criteria. So it's definitely very stressful. I'm sure right now they have less activities. They're not able to all their different sessions and I'm sure they're much more burdened. It's just another I want to relate the story of Anne Frank. Okay, yes, yeah. Then I'm here. So Anne Frank, she is I'm sure a lot of people have read her book or heard about her, watched her movie. And she was a 14-year-old German Dutch Jew. And she wrote a diary until she was 14 years old, and then she died in the Holocaust, World War II. So the diary was found by her father, who was the only person in the family who didn't die, and he published the book, the diary, and that's how she became famous. And other so the Nazis are, the Jews are all being captured and taken to different parts of Auschwitz, where concentration camps, and her family finds a place to hide. And they go hide there, and வேற யாரோ ஃபேமிலி கூட அவங்களோட வந்திருக்காங்க. But they live every day. They have to live here because you don't know when they're going to get taken away or arrested and killed. But then when you look at every day of their life, அவங்க வந்து they're cooking, they're sewing, she's reading, she's writing. For her, writing and journaling helps her feel better. And they all doing their own work at home, and they're keeping busy, but they can't go out. And if there's one knock on the door, then her father goes to the door, and everyone is scared. And if the father doesn't come back, they're scared that someone took him away. So they live every day in that fear. They still live. Life goes on. So I watched the play once, and I just saw the way they were functioning. And they're celebrating all the Jewish festivals. The Diwali, I'm sure everybody will celebrate at home, even if you can't go. நமக்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்துட்டே இருக்கு. இப்போ நவராத்திரி வருது, தீபாவளி வருது, வருஷம் வந்துட்டே வரப்போகுது எல்லாமே. So they all celebrating everything, and they all living a normal life. So what I wanted to say with this is that we don't choose to be in this situation. We have no choice. We are put in this situation just like that, and so we just choose to adapt.
we're just adapting. That's what we are all doing, and I think that's the amazing power of an individual. They're given the ability to adapt. They're given the strength to adapt to every situation in life. Right. So that is the main thing right now போயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா. Yeah, I So, think Devi, I like to சொல்லுங்க. add for Meena அவங்க சொன்னதுல ஒரு just to add up தான். சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த கிட்ஸ் வந்து ஆல்ரெடி தேர் இதா இருக்கும்போது இந்த மாதிரி கோவிட் டயத்துல என்ன ஆட் ஆகுமானா I don't think so they are going to add it, but if you have they are losing jobs or they are lost anyone in the family, that's going to be major அவங்களுக்கு ட்ரபிளா இருக்குமே ஒழிய இந்த கோவிட்னால வந்து பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குமான்றது என்னுடைய கொஸ்டின். பட் இந்த எனி அதர் மேஜர் ஈவெண்ட் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இருந்ததோட கொஞ்சம் ஆட் அப் ஆகும். அதர்வைஸ் they are okay. That's what I am feeling. ரைட். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து இன்ஃபெக்டியஸ் டிசீஸ்ல வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க. ஷி இஸ் பீன் வெரி பிஸி இந்த லாஸ்ட் 6 months. லாஸ்ட் வீக் வந்து நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஹைக்கிங் போயிட்டு ஒரு போட்டோ வந்து ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. ஷி சைடு என்னால வந்து 6 மாசத்துல நான் வந்து எங்க வீட்டையும் ஹாஸ்பிட்டலையும் தவிர வேற எங்கேயுமே போகல அப்படி சொல்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் அவங்களை அழைச்சிட்டு போகணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆசைகள்லாம் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்களால லீவ் எடுக்க முடியல, வர முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி பேட். எப்படி அவங்களுக்கு இது சொல்றது, என்ன பண்றதுன்னே தெரியல. பட் இந்த மாதிரி வந்து 6 months நிறைய டாக்டர்ஸ், நிறைய நர்சஸ் எல்லாரும் வந்து வெரி வெரி என்ன சொல்றது பிஸி வித் தேர் நம் பேஷண்ட்ஸை பார்க்கணுங்கிறதுக்காக அவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கப்போ அவங்களுக்குலாம் வந்து நம்ம தேங்க்யூ தான் சொல்ல முடியுமே தவிர வேற எதுவும் சொல்றதுக்கு ஒன்றும் வார்த்தை கிடையாது. வேற எந்த விதமா நம்ம அவங்களுக்கு ஐ வாண்டட் டு ஹெல்ப் ஹர், ஐ வாண்டட் டு டூ சம்திங் ஃபார் ஹர் எனக்கு தோணுச்சு. மீனா என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஐ அம் ஆஸ்கிங். It just depends on the person. Depends on what you feel like will help them. எனக்கு அவங்களுக்கு தெரியாது. But she's been very busy with the patients for the last 6 months. One day she told me that she saw about 700 deaths in a day. So அதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஒரு மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். I don't know, I never met her after that in the 6 monthsல. பட் இந்த மாதிரி ஒரு நர்ஸ் ஒருத்தங்கள்ட்ட 2-3 நாள் முன்னாடி பேசிட்டு இருக்கப்போ she also felt very bad. உன்னோட ஷோ மட்டும் தான் எனக்கு ரிலீவா இருக்கு. நான் வந்து உன் ஷோ வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ டூ மோர் அப்படிலாம் she was saying. So I just wanted to say hi to them, both of them. அதனால கேட்கலாம்னு நினைச்சேன். They're very busy, they don't have time to cook. So maybe you can send her food, send her some cooked food, so she'll be, that'll relieve her burden a little bit. அதுலயும் அந்த நர்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இன்னும் வரலையா. she is living in her garage, in a basementல there is a room. She is living there for the last 6 months. ஏன்னா she's சிவியரா அவங்க பேஷண்ட்ஸை மீட் பண்றதுனால she doesn't want to come up அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப கேட்கவே கஷ்டமா இருக்கு. எப்போ இதெல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லையா? இப்ப grocery store workers இருக்காங்க, a lot of essential workers, people who work at the post office, all of them, they all have to go in from the beginning. இப்ப நம்மளுக்கு வந்து even before we discovered social distancing, mask, everything, they've continuously been going into work. So I do think that at this time if we're ability to work from home, if we have if our family is safe, if we are safe, if we have a roof over our heads, if we have food, if we all, I think we are really blessed if we have all these things. That's right. முருகன், நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில வந்து யாராவது டாக்டர்ஸ் அந்த மாதிரி நீங்க மீட் பண்ணி இந்த மாதிரி பேசியிருக்கீங்களா? ஏதாவது உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா? ஐ திங்க் நம்ம வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் மற்றவங்க கூட வந்து டாக்டர்ஸ் தான் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி 6 months கண்டினியூஸா இருக்கிறது மாதிரி இல்ல. அண்ட் மோரோவர் வந்து இப்போ அவங்க ஒரு கண்டினியூஸா டியூட்டில இருந்த பிறகு அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்காங்க. நியூ ஜெர்சியில வந்து அவ்வளவு கொஞ்சம் குறைச்சிருக்கு, கேசஸ் அது குறைஞ்சிருக்கு. பிளஸ் வந்து அவங்களுக்கு வந்து குவாரண்டைன் பீரியடும் டைம் வந்து ஒரு வீக்கா குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து இப்போ அவங்களுக்கு வந்து லைக் தேர் கோயிங் டு ஈவன் டாக்டர்ஸ் தேர் கோயிங் ஃபார் த பீச், they are putting the pictures in the Facebook எல்லாம் போடுறாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் குறைச்சிட்டாங்க. சோ அண்ட் மோரோவர் வந்து உங்களுக்கு தெரியும் டாக்டர்ஸும் அந்த ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் தான் மோர் வாட் யூ கால்ட் எக்ஸ்போஸ்ட் பீப்புள்.
அண்ட் ஆல்சோ வந்து நீங்க சொன்ன மாதிரி நானே வேற ஒரு சஜஷன் சொல்லலாம்னு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கிரிக்ஸ்டோன்ல வாங்க நடக்கலாம்னு வந்து வாங்க நடக்க சொல்லலாம்னு பார்த்தேன். பட் அது முடியாது போல தெரியுது. ஏன்னா அவங்க நிறைய எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க. ஸோ மேபி யூ கேன் சென்ட் ஒன் மீல் ஆர் ஃபார் சம் for she will be get a little bit energized, re-energized. I would say redo it. I would say that re-energize. That's what it is. For a small fraction of second, makes her happy, and things will turn around. அன்னைக்கு இருந்த நேரில் வேற மாதிரி போக வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி நீங்க ஒரு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். So மீனா, நீங்க இப்ப you advise us to go for nails salon அதுக்கெல்லாம் போறதுக்கு வந்து இப்ப போலாம்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் ஓபன் ஆயிடுச்சு இப்ப. ஐ திங்க் நியூ ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் I think you have to take the right precautions, stay away from people, don't go too close to people, and mask போட்டுக்கணும். Maybe don't overdo it. House parties, big gatherings, all those are not advised. Just if you want to you have a friend and you're going for a walk and you both are wearing a mask, that should be all fine. Okay. How about the shopping? அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? I think everything is at your own risk. Okay. ஏன்னா மால்ஸ்லாம் இப்ப வந்து எல்லையில ஓபன் ஆமினா? Open, malls have been open for a while. Even they opened indoor restaurants in the middle, and then they closed it back down. They have outdoor dining open எல்லாத்தையுமே. முருகன் வந்து ரொம்ப ஜாலியா இருந்தாராம் 6 மாசமா. சாரி, முருகன் ரொம்ப ஜாலியா 6 மாசமா எந்த ஷாப்பிங்குமே வீட்ல இல்ல, அதர் than groceries. அதனால நிம்மதியா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நேத்து சொல்லிட்டு இருந்தாரு. ஈவன் நாங்க காரே எடுக்கிறது இல்லையா? அதை பத்தி எல்லாம் நேத்து சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அதனால கேஸ் போடுற வேலை இல்ல தேவி அப்படிங்கிற மாதிரி. அதை பத்தி சொல்லுங்க. Yes, you said you saved some money அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. Yes, it's not only for me. I think for two people or anybody working in an IT company, work from home, and particularly they are traveling. Even for example, people are very frequently traveling from New Jersey to Washington DC or Florida. And the very frequent. And a company reimburse பண்ணிரும், but they are not traveling. So lot of cases actually, for example, அதெல்லாம் வந்து they saved a lot of money for this pandemic. இது ஒரு கெட்ட நேரத்திலே ஒரு நல்லது நடந்திருக்கு. ஒரு சேவிங் சம் மோர் மணி அப்படிங்கிற மாதிரி. அதான் ரியாலிட்டி கூட. ஸோ அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா இப்போ இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வீடு தான் வந்து லைக் எ டெம்பிள். யூ ஆர் நாட் கோயிங் ஃபார் த டெம்பிள் எனிவேர். வி ஆர் இன் டெம்பிள், ரைட்? அண்ட் ஆல்சோ இஸ் ஆக்ட் அஸ் அ ஜிம். வி பாட் அடிஷனல் எக்யூப்மெண்ட் வந்து வாங்கியிருக்கோம். அண்ட் ஆல்சோ ஆக்ட் அஸ் லைக் எ ரெஸ்டாரண்ட். அது கோயிங் டு புரிங் அதர் திங் மாதிரி இது பண்றோம். ஸோ இந்த ஹவுஸே வந்து நம்ம நினைக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து ஒரு எல்லாமே இங்கதான் ஆல் இன் ஆல். அது டெம்பிளா இருக்கட்டும், ரெஸ்டாரண்டா இருக்கட்டும், ஒரு பள்ளிக்கூடமா கூட ஆயிப்போயிருச்சு இப்போ. ஆன்லைன் ஸ்கூல் கூட ஆயிடுச்சு. ஆமா. சோ எல்லாமே இப்போ வந்து வெஸ்ட்மின்ஸ்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஹைபிரிட் மாடலே கேன்சல் பண்ணிட்டாங்க. டியூ டு ஏதோ 2 கேஸ் வந்துருச்சு போல தெரியுது. ஸோ அதனால அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. வரக்கூடிய 1-2. ஆமா, யாரோ சொல்லி வச்சிருக்காங்க வீடுதான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னாங்க. அது நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. என்னோட ஃப்ரெண்டு வந்து 35 மைல் ஜோன்ல she was driving 32. அவன் கூப்பிட்டு அவங்கள வார்ன் பண்ணானா, நீங்க ரொம்ப ஃபாஸ்டா போறீங்கன்னு. அவங்க எனக்கு காரே ஓட்ட மறந்து போச்சு, நான் 6 மாசம் ஆச்சு. என்னப்பா அந்த 3 கம்மியா தானே போனேன், அதுக்கே நீ கூப்பிட்டு இது பண்றீங்க, நான் ஜாஸ்தி கூட போலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரொம்ப பேசவும் பயமா இருக்கு காப்ஸ் கிட்ட அப்படிங்கிற மாதிரி she was telling me. அதனால சரி அவன் டிக்கெட் கொடுத்தா வாங்கிட்டு வந்துடலாம் தான் நினைச்சேன். நல்ல வேலை அவர் வந்து என்னை விட்டுட்டாரு, போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி. சோ அப்படின்னு சொல்லி she was saying. இத்தனைக்கு அவங்க ஜாஸ்தி போலையா, கம்மியா போயிருக்காங்க, அவங்கள பிடிச்சு கொடுத்துருக்கேன். சோ அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். அப்புறம் நீங்க வந்து முருகன் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க. அதாவது வந்து எல்லாரும் மீம்ஸ் போடுறாங்க, அதை போடுறாங்க, இதை போடுறாங்க. எவ்ரிடே வந்து சைனாக்காரன் சாப்பிட்டதுக்கு இந்தியாக்காரன் ஐ மீன் உலகமே கை கழுவுது, அந்த மாதிரி ஏகப்பட்டது போட்டுட்டே இருக்காங்க. இந்த இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு ஸ்லோகன் இருந்த மாதிரி ஏன் வந்து யாருமே வந்து இந்த COVID-19 இன்னும் வரல, ஏன் இதை பண்ணல, ஏன் அது கிரியேட்டிவா யோசிக்கக்கூடிய நம்ம மக்கள்லாம் நிறைய இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. நீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அந்த இதுவும் கடந்து போகும் அதை பத்தி. ஆமா, அதாவது வந்து நான் படிச்சது வந்து பிளஸ் வந்து ஒரு திரைப்படத்துல கூட வந்திருக்கு. எப்படின்னா சைனாவில வந்து ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பெரிய ஒரு பேண்டமிக் வந்திருந்திருக்கு. அப்போ வந்து மெடிசன்ல இல்லாத காலத்துல வந்து டெய்லி ஒரு 5000 10,000 மக்கள் வந்து இறந்து போய்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்கள ஒரு புத்துணர்ச்சி படுத்தணும், அவங்கள வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணணும். இந்த வாசகத்தை படிச்சோம்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சியர்ஃபுல்லா இருக்கும், ஒரு சாம்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அங்க இருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு குடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஓலை மாதிரி எழுதி போட சொல்லியிருக்காங்க.
அப்ப அவங்க வந்து ஆமா அவர் பெண் அவர் வந்து நிறைய பொண்ணும் பரிசும் கொடுக்குறேன், சோ நீங்க வந்து அந்த வாசகத்தை படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப அவங்க வந்து ஆனா அந்த வாசகத்தை படிச்சோம்னா அவங்களுக்கு வந்து அதாவது வந்து ஒரு ஒரு உற்சாகமா இருக்கணும். அப்ப அவர் எல்லாம் பார்த்தப்பறம் வந்து கடைசியில வந்து ஒரு வாசகத்தை அவர் பிக் பண்ணியிருக்காரு அந்த சைனீஸ் அரசர். அது வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. அதாவது வந்து இதுவும் கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அது வந்து அவர் வெற்றியின் உச்சத்தில் இருந்தாலும் அது வந்து நிரந்தரம் கிடையாது, தோல்வியின் பள்ளத்துல இருந்தாலும் அதுவும் நிரந்தரம் கிடையாது. ஸோ இதுவும் கடந்து போகுன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நானும் அதே மாதிரி வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள்லாம் இருக்காங்க, வெற்றி நிச்சயம் தமிழ்நாட்டிலே இருக்காங்க, அமெரிக்காவில இருக்காங்க, உலகம் ஃபுல்லா இருக்காங்க, வாரங்கள எல்லாம் இருக்காங்க. அதாவது வெற்றி நிச்சயம், நாளை நமதே அப்படின்னு மாதிரி ஏதாவது ஒரு மோட்டிவேஷனலா இருக்கக்கூடிய ஒரு 2 வரிகள்ல வரக்கூடிய ஒரு நம்ம பாலாஹரின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அதான் ஜென்ரலா ஜோக்கா சொல்றேன். ஆக்சுவலி வந்து நிறைய ஏதாவது ஒரு வரிகள் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, மோட்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள பாண்டமிக்கே வந்து போயிரும் போல தெரியுது. இல்ல வருத்தப்படாதீங்க, சீக்கிரமா இன்னைக்கு நாளைக்கு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்பதானே நம்ம வெளியில சொல்லியிருக்கோம், இவ்வளவு நாளா யோசிக்காதவங்க எல்லாம் உட்காந்து ரூம் போட்டு யோசிக்கிறேன். ஆமா 2 வரி இருக்கணும். அதாவது நாளை நமதே, வெற்றி நிச்சயம், சம்திங் லைக் தட். அது வந்து பேண்டமிக் வந்து அதை நினைச்சாலே வந்து ஒரு சிக்னேச்சர் சொல்லாடல் மாதிரி இருக்கணும். அது இருந்தா கொஞ்சம் உணர்ச்சி, அதாவது உற்சாகமா இருக்கும், மோட்டிவேஷனா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மீனா, உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? நீங்க ஒருவேளை எல்லையில் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஏதாவது ஸ்லோகன்? இன்னும் யாரும் பேசல, உங்க டாக்டர் சர்க்கிளையும் யாரும் பேசல, இதை பத்தி யாருமே எதுவுமே பேசல இன்னும். So it's going to be something very unique, மோகன். இது முருகன், நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா அப்ப வந்து நீங்களே ஒண்ணு இன்னைக்கு நைட் உட்காந்து யோசிச்சு எழுதிடுங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம், வந்து அந்த மாதிரி சொற்றாடல் எழுதி வர்றவங்களுக்கு வந்து நம்ம பொண்ணும் பொருளும் கொடுக்க முடியாது, நம்ம டிடி ஷோ ஒண்ணு ஒரு நாள் கொடுத்துடலாம் அவருக்கு. அதுவும் சொல்லிட்டீங்க. பிரைஸ் என்ன, பிரைஸ் மணி என்னங்கிறது சொல்லியாச்சு. சோ பாக்கலாம், யாரும் இன்ட்ரெஸ்டிங் மக்கள் யாராவது எழுதுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். So let's see. மீனா, உங்களுடைய பேஷண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான பேஷண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து அவங்களை எல்லாம் மேனேஜ் பண்றீங்க? அவங்களை எல்லாம் நீங்க நேரடியா பாக்குறது கிடையாது, இப்ப டெலிமெடிசின்ல தான் பாக்குறீங்க. ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது நடந்த ஏதாவது ஒரு சுவையான ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொன்னீங்கன்னா அதோட நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். சம்திங் இன்ட்ரெஸ்டிங் உங்களோட லைஃப்ல வந்து ஒரு பேஷண்ட்டை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு அதனால வந்து யூ லேர்ன் சம்திங் ஃப்ரம் தெம், ஆர் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால? நிறைய பேஷண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க. அப்படிதான் கேள்விப்பட்டேன், சொல்லுங்க. எவ்ரி ஸ்டோரி இஸ் டிஃபரெண்ட், எல்லா ஸ்டோரியும் டிஃபரெண்டா இருக்கும். இப்போ ஃபியூ இயர்ஸ் பேக் சைனா டவுன் சான் பிரான்சிஸ்கோல ஒரு கிளினிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க மோஸ்ட்லி பாப்புலேஷன் வந்து சைனீஸ், கம்போடியன், மேண்ட்ரின் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன். ஸோ கேஸ் மேனேஜர்ஸும் இருப்பாங்க டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. அங்க வந்து ஒரு லேடியா குட்டியா இருந்தாங்க. அது ரொம்ப வருஷமா ஹஸ்பண்ட் வந்து 1990s லீட் பண்ணிட்டு போயாச்சு. ஸோ ஷீஸ் பீன் டிப்ரெஸ்ட் ஃபார் அ லாங் டைம், ரேசிங் ஹர் கிட்ஸ் ஆன் ஹர் ஓன். யார்ட்டையும் சொல்லல, ஹெல்ப்புக்கே போகல, ஏன்னா அது நம்ம ஏஷியன் இதுல எல்லாம் கொஞ்சம் ஸ்டிக்மா இருக்கு. ஸோ ஷீ ஜஸ்ட் கண்டினியூ டு லிவ் லைக் தட் அண்ட் ஷி வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ சீம்ஸ்ட்ரெஸ் சம்வேர். அது அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அண்ட் தென் ஃபைனலி ஷி காட் டு அ பாயிண்ட் வேர் அந்த டிப்ரெஷன் அவ்வளோ பேட் ஆகி அப்படியே ஷி வென்ட் சைக்காட்டிக் அண்ட் ஷி jumped over the fence into her neighbor's house. And avanga vandu yariyo koopittu, and she was having some delusions that FBI is training her son. FBI vandu avanga son na pudichirukanga, train pandranga, and they brought her in pajamas oda avlo shabby as she had come inside. I will not take medicines, I appropriate neriya meduva work panni. Each time she came back in, அது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து மெதுவா she started saying, oh the FBI is they still training. அப்புறம் நெக்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் வந்து ட்ரைனிங் ஓவர், அதுவே லாஃப் பண்ணிக்கும் அதை நினைச்சிட்டு. ஸோ ஸ்லோலி eventually saw her getting better. அதுலதான் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. Then you feel like, okay, I'm doing something to help them, அந்த மாதிரி. Oh, that's nice. இந்த மாதிரி நான் இந்த கோவிட் பத்தி ஏதோ இது சொல்லணும். பட் in 1918 வந்து we had another pandemic. அப்ப வந்து they didn't even have ability to work from home, jobs கூட இல்ல. Like they probably didn't even work. அவ்வளோ ஒரு கிரேட் டிப்ரெஷன்லாம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. And they had no way of communicating with
people with their loved ones outside anywhere. They just had to be at home. That's it. But I feel like today's world we are more fortunate when we have the same situation. We have the ability to work from home. We have the ability to have all these technology that we are able to communicate with everybody from all around the world. So I think it's a big privilege. ஸோ இதுதான் முருகன் சொன்ன மாதிரி கஷ்டத்துலயும் ஒரு சின்ன ஒரு நன்மை மாதிரி இந்த டெக்னாலஜி வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணதுனால நம்ம வந்து ஈவன் தோ நம்ம இங்கேயும் மக்களை பிசிக்கலா நேரம் சந்திக்க முடியலன்னா கூட ஜூம் கால்ல மீட் பண்றோம், ஸ்ட்ரீம் யார்ட்ல மீட் பண்றோம், அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்குது. ஒரு குரலாயின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் வந்து ஒரு 80 சிங்கர்ஸ் சேர்ந்து வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, பாடல்கள் எல்லாம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ வந்து எவ்ரி வீக்கெண்ட் ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கிறதுனால அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் கம்மி ஆயிட்டு வருதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா முன்னாடி மாதிரி இருந்ததுன்னா எவ்ரி வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஒரு அந்த அந்த ப்ரோக்ராம் போகணும், இந்த ப்ரோக்ராம் போகணும், ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ். அது வேற யோகா கிளாஸ்க்கு போறதுக்கே அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல நான் போவேன். 9 o'clock கிளாஸ்னா 8:55 வீட்ல இருந்து கிளம்பி அந்த 3 மினிட்ஸ்க்குள்ள போய் 5 மினிட்ஸ்க்குள்ள போய் கிளாஸ்ல உட்காரணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ல இருந்தோம். இப்ப எல்லாமே முருகன் சொன்ன மாதிரி எல்லாம் ஒரே அண்டர் ஒன் ரூஃப் மாதிரி வந்துருச்சு. ஜிம்மு, கோயில், ஸ்கூலு, காலேஜ், ஆபீஸ், கிச்சன், ஐ மீன் என்ன சொல்றது, டைனர், எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் ஒன் ரூஃப், விச் இஸ் குட். ஆனா வந்து இதுல வந்து நம்ம சேஃபாவும் எப்படி இருக்குது, அதாவது மீனா தான் சொல்லணும் அந்த அட்வைஸ, எப்படி சேஃபா இருக்கணுங்கிறத வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு நம்மளுடைய ஷோ. ஆக்சுவலா வந்து சேஃப் மீன்ஸ் வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப வந்து கொஞ்சம் லீனியண்டா எல்லாரும் வெளியில போக ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நானே வந்து 6 மாசம் கழிச்சு முதல் முறையா இன்னைக்குதான் ஷாப்பிங்கே வெளியில போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு வரப்போ கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நீங்களும் சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த கபசூரனை ஒரு குடிநீர் சொல்லிட்டு ஒண்ணு குடிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி? சித்தார்ல ஒண்ணு இருக்கு, எல்லாரும் வந்து இந்தியன்ஸ் எல்லாரும் இது பண்றாங்க. அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா மீனா? இல்ல. சோ நீங்க எப்படி பிரிவென்ட் பண்ணிக்கிறீங்க அதர் than மாஸ்க் போடுறதை தவிர? மாஸ்க் போட I don't really meet somebody whom I don't know for sure. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க வந்து வீட்ல இருந்தாதான் அவங்கள மீட் பண்றது. அவங்க ரொம்ப வெளியில போயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா they actually in the hospital, then I don't meet them. சும்மா போன்ல ஏதாவது டெக்ஸ்ட்ல தான் பேசிக்கிறது. So don't go to any big gatherings at all like that. ஷாப்பிங் எல்லாம் போறது இல்ல, groceries கூட ஆன்லைன்ல தான் பண்றது. Okay. You can actually go for a drive. You go for drives இப்ப பீச் பக்கத்துல, you can just go around for a drive and that you feel like you're going somewhere. இப்ப நீங்க கூட சொன்னீங்க winter எல்லாம் வருது, we can't even do gardening, we can't go for a walk. Drive போயிட்டு வரலாம். Correct. Yeah, especially in the east coastல இருக்கவங்களுக்கு எல்லாம் இன்னும் அடுத்த மாசம் it's not too far, within 2 weeksல வந்து winter வரப்போகுது. So அதனால yeah, that's a good advice. முருகன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? I think வந்து நீங்க அழகா ஒரு பெட் வச்சிருக்கீங்க வீட்ல, அது இல்லாம என்ன பண்ண போறீங்க விண்டர்ல? கார்டனிங் பண்ண முடியாது, கார்டனும் பண்ண முடியாது, அது வந்து ஜிம் தான் ஒரே இது. பட் ஐ திங்க் வந்து பாத்தீங்கன்னா அப் டு November 15th வரை நம்ம வெளியில நடக்கலாம், கொஞ்சம் ஜாக்கெட் போட்டு அது மாதிரி இது பண்ணலாம். பிளஸ் வந்து ஐ திங்க் வந்து கொஞ்சம் இப்போ குரோசரி ஒரே தடவை வாங்காம 2 தடவை போக வேண்டியதான், ஸ்பிளிட்டா பண்ணிக்கிற வேண்டியதான். வெளியில போகணும், வேற வழி இல்ல. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே தான் சுத்தி வரணும். நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்ல, அப்ப இன்னும் கொஞ்சம் people will get a little more than this. ஆமா, கொஞ்சம் அதாவது இப்பயாவது கொஞ்சம் வெளியில போறோம், அப்ப வந்து எங்கேயும் இப்போ மெயில் எடுக்க கூட போக முடியாது, ஃபுல் கவர்ல போகணும் மெயில் எடுக்க கூட. சோ எனிவே அதுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்லோகன் வந்துரும். சோ நம்ம பார்க்கலாம், இதுவும் கடந்து போகும் மாதிரி வேற ஏதாவது ஒண்ணு வந்து ஏதாவது சொல்லி அப்படியே சமாளிச்சு ஓட்ட வேண்டியதான் போல இருக்கு 2020. ஆமாமா, 2020ல வந்து உங்களுக்கு எதுவும் மெடிசன் வராது. ரொம்ப நல்ல வார்த்தை சொன்னீங்க, வாழ்க வளமுடன். ஐ திங்க் வந்து நம்ம வந்து அந்த கபசர குடிநீர், ஆர்சனிக் ஆல்பம் இது மாதிரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே டச் பண்ணாம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. சோ 2021ல மீண்டும் உங்க 2 பேரையும் என்னோட ஷோல வந்து நேரடியா நான் வந்து அழைச்சு உங்களுக்கு டின்னர் கொடுத்து பேசணும்னு விருப்பப்படுறேன். அது கூடிய சீக்கிரம் நடக்கணும். உடனே எனக்கு டின்னர் வந்துச்சு, கூடிய சீக்கிரம் நடக்கும் நம்புவோம். சோ இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த அதாவது மீனா அண்ட் முருகன், உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய
எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முருகன், நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டா சொல்லலாம். Oh, thank you, Devi. Thanks for and also for our audience வந்து பாத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும். I think stay safe. At the same time, be happy. Actually, always be happy. It's an opportunity for every day, every minute. Feel charmful. That's the beginning of for everything. ஆமா, உண்மைதான். நமக்கு அது வந்து போனஸ் மாதிரி தான். நிறைய நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், நம்ம நியூஸ்ல எல்லாம் படிச்சோம். So yeah, Meena. So just wanted to end by saying, don't think of this as like physical. Just think of it as physical distancing. It's not really social distancing. And the term it's like we are still able to connect with each other on technology and see each other and everything. So that's the physical distance. So just think of it that way. And right now it might not get better, and like you said, maybe not even in 2020, but eventually everything has to get better. So think that way as well. And thank you very much for having me on this show. Thank you, ma. Thank you very much. Thanks, Murugan. Thank you very much. Thank you. I'm Usha Krishnakumar, a senior partner with New York Life Insurance Company here in the New Jersey General Office. What can I say? I love every minute of my job. We like to refer to ourselves as the Nylik family. We all like to work hard, have fun, and support each other's successes. If you are interested in being part of my team and the Nylik family, then I would love to hear from you.